உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் துலாம் ராசியின் வைகாசி மாத ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். அஷ்டமஸ்தானத்தில் குரு மற்றும் சூரியனின் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. ராசிநாதனாகிய சுக்கிரன் வைகாசி 6ஆம் தேதி வரை அனுகூலமாக இல்லை. உடல் நலனில் கவனமாக இருத்தல் நல்லது. கூடிய வரையில் தேவையற்ற அலைச்சல்கள், பிரயாணங்கள் ஆகியவற்றை தவிர்ப்பது அவசியம். பூர்வ புத்திரஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருப்பதால் குழந்தைகளின் நலனில் அக்கறையுடன் இருப்பது அவசியம். வரவும் செலவும் சமமாக இருக்கும். மாதத்தின் கடைசி வாரத்தில் பணப்பற்றாக்குறையை சமாளிக்க வேண்டியிருக்கும். திருமண முயற்சிகளுக்கு ஏற்ற மாதமல்ல இந்த வைகாசி மாதம். அஷ்டமஸ்தானத்தில் குரு சூரியன் சேர்க்கை ஏற்பட்டிருப்பதால் சிறு சிறு விபத்துகள் ஏற்படக்கூடும். மனதில் நிம்மதி குறையும். ராகுவின் நிலையினால் எதிர்பாராத இடங்களிலிருந்து உதவி கிடைக்கும். உத்தியோகம். கிரகநிலைகள் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கவில்லை. உங்கள் அன்றாட கடமைகளில் கவனமாக இருத்தல் அவசியம். நிர்வாகத்தினரின் பிரச்சனைகளை பற்றி சக ஊழியர்களிடம் விவாதிக்க வேண்டாம். மேலதிகாரிகளுடன் அனுசரித்து நடந்து கொள்வது அவசியம். தேவையில்லாத விஷயங்களில் தலையிட்டு உங்கள் மன நிம்மதியை குறைத்துக் கொள்ள வேண்டாம். தொழில் வியாபாரம். தொழிற்சாலையில் ஊழியர்களின் பிரச்சனை கவலை அளிக்கும். சந்தை நிலவரம் அடிக்கடி மாறுவதால் லாபமும் பாதிக்கப்படும். நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு குறையும். உலக அரங்கில் ஏற்பட்டு வரும் விளைவுகளினால் ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பாக்கிகள் நின்று போகும். உங்கள் நிதி பிரச்சனைகளுக்கு இதுவும் ஒரு காரணமாகும். சில்லறை வியாபாரிகள் மற்றும் நடைபாதை விற்பனையாளர்கள் கடன் என்ற பொறியில் சிக்கி அவதிப்பட நேரிடும். கூடிய வரையில் தவிர்க்க முயற்சியுங்கள். கலைத்துறையினர். நிச்சயம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் கடைசி நேரத்தில் கை நழுவி போகும். ஏமாற்றம் ஏற்படும். என்றோப்பட்ட பழைய கடன்கள் இப்போது தொல்லை தரும். சினிமா துறையினருக்கு சோதனையான மாதமாகும் இது. வருமானம் அளவோடு இருப்பதால் ஆடம்பர வசதிகளை குறைத்து கொள்ள வேண்டி வரும். மற்ற கலைஞர்களுக்கும் வருமானம் மிகவும் குறைவாகவே இருக்கும். அரசியல் துறையினர். கட்சி பிரமுகர்கள் உங்களை கண்டுகொள்ள மாட்டார்கள். மேல்மட்ட தலைவர்கள் கட்சி மீது உங்களுக்கு நல்ல விசுவாசத்தை சந்தேகிப்பார்கள். இருப்பினும் கட்சி தொண்டர்களின் ஆதரவு நீடிக்கிறது. பொதுக்கூட்டங்களில் பேசுவதை தவிர்ப்பது அவசியம். சிறு தவறும் உங்கள் நலனை பாதித்துவிடக்கூடும். மற்ற அரசியல் கட்சி பிரமுகர்களை பார்ப்பது, அவர்களுடன் பேசுவது ஆகியவற்றை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். மாணவியர். கல்விக்கு பொறுப்பேற்றுள்ள கிரகங்கள் வைகாசி 10ஆம் தேதி வரை சாதகமாக இல்லை. அதன் பின்பு உங்களுக்கு ஆதரவாக மாறுகிறார்கள். கல்வி முன்னேற்றம் எவ்வித தடங்கல்களும் இல்லாமல் நீடிக்கிறது. விடுதிகளில் தங்கி படித்து வரும் துலாம் ராசியினருக்கு பணப்பற்றாக்குறை கவலையை அளிக்கும். ஆசிரியர்களின் ஆதரவும் வழிகாட்டுதல்களும் படிப்பில் உற்சாகத்தை அளிக்கும். சக மாணவர்களுடன் உல்லாச பயணம் செய்வது, பிற நண்பர்களுடன் நெருங்கி பழகுவது ஆகியவற்றை தவிர்ப்பது நல்லது. விவசாயத்துறையினர். வைகாசி 17ஆம் தேதி வரை பூமிக்காரரான செவ்வாய் அனுகூலமாக சஞ்சரிக்கிறார். விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாக இருக்கும். அதன் பிறகு ஆடுகளும் மாடுகளும் நோய்வாய்ப்படுவதால் எதிர்பாராத செலவுகளை சமாளிக்க வேண்டி வரும். மற்றபடி விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாகவே இருக்கும். அண்டை நிலத்தவருடன் பகை உணர்ச்சி ஏற்படும். தவிர்த்தல் நலம் பயக்கும். பெண்மணிகள். மாத ஆரம்பத்தில் சுக்கிரனால் பயனில்லை. வைகாசி 7ஆம் தேதியிலிருந்து சுக்கிரன் அனுகூலமாக மாற உள்ளார். மாதம் முழுவதும் அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்துள்ள குரு சூரியனுடன் இணைவதால் உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் கவலையை அளிக்கும். மருத்துவ உதவி தேவைப்படும். வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கும் அலுவலக பிரச்சனைகள் கவலை அளிக்கும். பரிகாரம். வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் அருகிலுள்ள திருக்கோயில் ஒன்றுக்கு சென்று அங்குள்ள நவகிரக சன்னதியில் தீபமேற்றி 9 முறை வலம் வருதல் நன்மை பயக்கும். தனுராசி மந்திரங்கள். வைகாசி 23ஆம் தேதி முதல் 25 காலை வரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.